ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த ஃபீல் குட் ட்ராமாவோட 12th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோக்கு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹார்ட்டை தான் வச்சிருக்காங்க லீக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோயின் கிட்ட இதை வச்சு பார்க்கும்போது உனக்கு என்ன கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு நான் எடுத்துக்கலாமான்னு கேட்டிருந்திருப்பான். நீங்க இந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு தான் கஷ்டம் ஆயிடும், சும்மா ஏதாவது சொல்லியிருப்பேன்னு சொல்லி சமாளிக்கிறா. ஆனா அவன் எப்படியோ இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டா இருந்தேன், ஆனா இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் குஷியா இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அங்கலி ஹீரோக்கு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹார்ட்டை தான் வச்சிருக்காங்கன்ற விஷயத்த அவனுக்கு சாதகமா தான் எடுத்துக்கிறான் போல. என்ன நினைக்கிறான்லாம் தெரியல, ரொம்ப வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். அவனோட ஆள்கிட்ட ஏதாவது தில்முள் பண்ணி அந்த டிரான்ஸ்பிளான்ட் நடந்துச்சா என்னன்னு விசாரிக்க சொல்லி சொல்றான். இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ரா மெட்டீரியல் சப்ளை பண்றதுக்கு யாருமே கிடைக்கல. அதனால அந்த முக்கியமான மெட்டீரியலை மாத்தி வேற ஏதாவது பண்ண முடியுமா என்னன்னு ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு ஆபீஸ்க்கு வரான். உள்ள வந்தா அங்க 2 பேர் நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் ஏதுன்னு கேட்டா, ஹெர்மியா கூட இணைஞ்சிருக்கிற சில கம்பெனிஸ் உண்டு, அந்த கம்பெனிஸ்க்குலாம் இன்னைக்கு தான் சம்பளம் நாளாம். அவங்களுக்கு சம்பளமே வரலையா, அக்கௌண்ட் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்களாம். யார் இந்த வேலையை பார்த்துருப்பான்னு பார்த்தா வேற யாரு, கோல்டு பார்ட்னர்ஸ் தான். ஹெர்மியாக்கும் இன்னைக்கு தான் சம்பள நாள் போல. இந்த கம்பெனியில் உள்ளவங்களுக்கும் காசு ஏறல, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஃபேக்டரியில வேலை பார்க்குறவங்களும் சம்பளம் ஏறலன்னதும் இந்த கம்பெனி அவ்வளோதான்னு அவங்களும் நிறைய பொருளை வீட்டுக்கு எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா நம்மளால அந்த புது ப்ராஜெக்டை மேனுஃபேக்சர் பண்ணவே முடியாது. கோல்டு பார்ட்னர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை திருப்பி கொடுத்தாகணும். என்னதான் பண்ண போறோம்னு எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது தனியார் கிட்ட தான் கடன் வாங்கணும்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக யாரை போய் பார்க்கலான்னு ஹீரோயின் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல லீவ் வரான். இது எல்லாமே இவன் மேலதான் ஹீரோயினுக்கு தெரியும். இந்த நிலைமையில எங்களை பாக்குறதுக்கு தானே நீ இதெல்லாம் பண்றேன்னு கேக்குறா. அவனும் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்ல தானே செஞ்சேன், இதோட நான் விட மாட்டேன், நாளைக்கு தான் மெயின் பிக்சரே இருக்கு, அவன் எந்த அளவுக்கு அடி வாங்குறான்னு பாரு, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் அவன் எடுத்த லிஸ்ட் எல்லாம் கொண்டு போய் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு வாங்க போலன்னு கூப்பிடுறா. அவன் ரொம்ப அப்செட் ஆகி நிக்கிறான். யார் நம்மளை நம்பி காசு தருவான்னு சொல்றான். உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்காக நீங்க இதை பண்ணி தான் ஆகணும், திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், தலைவன் அதை தான் பண்ணுவான்னு என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறா. உடனே அவனும் சரி வா போலான்னு 2 பேரும் லிஸ்ட்ல உள்ள ஒரு இன்வெஸ்டர் கிட்டயா போய் பேசுறாங்க. யாருமே இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இல்ல. அதுவும் இன்னைக்கு ஒரு நாள் யோசிச்சுட்டு நாளைக்கே இன்வெஸ்ட் பண்றீங்களா இல்லையான்னு சொல்லுங்கன்னும் போது யார் இன்வெஸ்ட் பண்ணுவா, எல்லாருமே வெளியே தான் துரத்தி விடுறாங்க. ஆஃபீஸில் உள்ளவங்களும் நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் லேடி டிடெக்டிவ் கூட வேலை பார்க்குற இன்னொரு டிடெக்டிவ் அந்த பம்கின் கிளப்ல போய் விசாரிக்கிறாரு. அந்த கடையில் செய்கிற எல்லா பொருள்லையுமே இந்த மீன் சிம்பல் இருக்குமா. அது மட்டும் இல்லை, நம்ம சீனியர் இந்த கடையில் தான் ஒரு வாட்ச் வாங்கியிருக்காரு, அதுவும் அவர் கூட இருக்கிறவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அப்படின்னு லேடி டிடெக்டிவ் கிட்ட சொல்றாரு. அந்த ஆள் யாரா இருக்கும்னு அவங்க யோசிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் ஆகுது. லீ அவனோட ஆள் கிட்ட ஹீரோக்கு நடந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஏதோ தில்முள்ளு பண்ணி நடந்ததா இல்லையான்னு விசாரிக்க சொல்லியிருப்பான்ல. அந்த ஆளும் விசாரிச்சுட்டு வந்து அதுல எந்த கோல்மாலும் பண்ணல, கரெக்டா ப்ரொசீஜர் படி தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, அப்புறம் எதுக்கு டோனர் பத்தின டீடைல்ஸ்லாம் ஹீரோ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சான்னு கேட்கும்போது ஹீரோக்கு டேஸ்ட்ல பர்சனாலிட்டில எல்லாம் மாற்றம் நடந்துச்சுல, அந்த விஷயத்த பத்தி இந்த ஆள் சொல்லிட்டாரு. லீ உடனே வீட்டுக்கு போய் இதை பத்தி கூகுள்ல பாக்குறான். சில பேருக்கு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி டேஸ்ட் பர்சனாலிட்டி எல்லாம் மாறுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். கூடவே கொலை செய்யப்பட்ட டோனரா இருந்தா கொலை பண்ணவங்களோட கனவெல்லாம் வரும்னு போட்டிருக்கு, அதையும் பாக்குறான். ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அப்பப்போ லீயோட டையை சரி பண்ணிட்டே இருப்பான் தெரியுமா, அதே மாதிரி ஹீரோவும் பண்ணியிருப்பான். அது இப்போ லீக்கு ஞாபகம் வருது. அப்போ இதெல்லாம் நிஜம்தானான்னு யோசிக்கிறான். அடுத்த நாள் ஆகுது. இன்னைக்கு தான் கடைசி நாள். இன்னைக்கு இன்வெஸ்டர் கிடைக்கலன்னா அவ்வளோதான். இப்போ கடைசியா லிஸ்ட்ல இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், அதுவும் ஒரு பாட்டிமா. அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மனநிலை குறைபாடு உள்ள ஒரு பையனும் இருக்காரு. அவங்க பார்க்கறதுக்கு சாதாரண ஆள் மாதிரி தான் இருப்பாங்களாம். ஆனா ரியல் எஸ்டேட்ல நிறைய சம்பாதிச்சு அந்த ஏரியாலேயே பாதி சொத்து அவங்களோட தான் இருக்கிற மாதிரி வளர்ந்து நிக்கிறாங்களாம். எங்க போனாலும் கூடவே அந்த பையனையும் கூட்டிட்டு போவாங்கன்னு அந்த பாட்டிமா பத்தி ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு நாம அவங்கள போய் பார்ப்போம் அப்படின்னு 2 பேரும் அந்த பாட்டிமா ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. ஹீரோ கோட்டு சுட்டுலாம் மாட்டிக்கிட்டு அந்த அம்மா கிட்ட பேச போக, நீ எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் எதுவும் இன்வெஸ்ட் பண்ற எண்ணத்திலே இல்ல, ஒழுங்கா வெளியே போன்னு சொல்றாங்க. ஆமா, ஒரு வாட்டி நான் சொல்றதை கேளுங்க, இது என்னோட அப்பா உருவாக்குன கம்பெனி, அதை நான் காப்பாற்றணும்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது, வெளியில போன்னு சொல்லி அவங்க பாடி கார்டை வச்சு ஹீரோவை வெளியே தள்ளி விடுறாங்க. அப்படி தள்ளும் போது ஹீரோவோட விசிட்டிங் கார்டு கீழே விழும். கடைசியா இருந்தவங்களும் கைவிட்டாங்களேன்னு ஹீரோவும் ஹீரோயினும் சோகமா ஆபீஸ்க்கு திரும்ப வந்துட்டாங்க. லிஃப்ட்ல இருந்து இறங்கும் போது லீவ் வந்து நிக்கிறான். என்ன 2 பேரும் ரொம்ப டயர்டா இருக்கீங்க, நிறைய வேலையோன்னு கிண்டல் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட கொஞ்சம் வாங்க உங்ககிட்ட பேசணும்னு அவனோட கேபினுக்கு கூட்டிட்டு போறான். என்னப்பா ஏதாவது காசு கிடைச்சதா, நாளைக்கு காசு கட்டலன்னா அந்த புது ப்ராடக்டோட பேட்டன்ட்டை எங்களுக்கு கொடுத்துடணும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்றான். எதுக்காக இப்பெல்லாம் பண்றேன்னு கேட்கும்போது, நான் எதுவும் கஷ்டப்பட்டு யோசிச்சு புதுசாலாம் பண்ணலையே, இந்த சிஸ்டமே நீ தானே உருவாக்கி வச்ச, அதுபடிதான் நான் போயிட்டு இருக்கேன், இதே மாதிரி நீ எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்ப,
அதுதான் உனக்கு திரும்ப வருதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு காசு கொடுக்கலனா இந்த கம்பெனியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நிறுத்தி வைப்பேன்ற மாதிரி சொல்றான். ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன் நீ இந்த அளவுக்கு போறன்னு கேக்குறான். நான் ப்ரொசீஜர் தான்ப்பா ஃபாலோ பண்றேன், ஆனா இதுல இன்னொரு விஷயம் உனக்காக பண்ணலாம், நீ வேணா என் காலில் விழு, இன்னும் கொஞ்சம் டைம் வேணா கொடுக்குறேன்னு சொல்றான். ஹீரோ ஒண்ணுமே பேசல. அவனோட கேபினுக்கு போய் உட்காந்து நம்ம கோல்டு பார்ட்னர்ஸ்ல இருக்கும்போது என்னென்ன கொடுமைலாம் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். இவன் எவ்வளோ பேரை வேலையை விட்டு தூக்கியிருப்பான். அவங்க எல்லாரும் ரோட்ல கிடந்து போராடி இருப்பாங்க. அதெல்லாம் இவன் ஒரு பொருட்டாவே மதிச்சிருக்க மாட்டான். நாம எவ்வளோ கொடூரமா நடந்திருக்கோம்னு இப்பதான் அவனுக்கு தோணுது. அப்போ ஹீரோயினும் சோகமா உள்ளவரா, நான் எவ்வளோ கொடூரமா இருந்திருக்கேன்ல, இப்போ கூட லீ என்னை எதுவுமே பண்ணல, நான் இதுக்கு முன்னால என்ன பண்ணனோ அதை தான் திரும்ப வருது, நான் சொன்ன வார்த்தைகள், நான் பண்ண பாவம் அதுதான் என்கிட்ட வருது. என்னோட அப்பாவுக்கு மகனா இருந்துட்டு நான் என்னென்ன காரியம்லாம் பண்ணியிருக்கேன், அதை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்றான். அவன் அமைதியா நின்றுட்டு இருக்கா. ஒருவேளை காலில் விழுந்து டைம் கேட்கட்டுமா, அது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன் என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு அவன் மேலே கோவப்படுறான். கடைசியா அளவும் ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் அவ பக்கத்துல போய் நின்று அவன் மேல சாஞ்சிக்கிட்டு அவளும் அழுதுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ இன்வெஸ்ட்மெண்ட்க்கு கேட்க போயிருந்தால ஒரு பாட்டிமா, அவங்க ரெஸ்டாரண்ட்டை கிளீன் பண்ணும்போது தான் கீழே விழுந்து ஹீரோட விசிட்டிங் கார்டை எடுத்து பாக்குறாங்க. அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஹெர்மியால தான் கட்டுறாங்க. ஹீரோவோட கேபின்ல ஹீரோ, லீ, ஜூனா அப்புறம் 2 டைரக்டர்ஸ் உட்காந்துருக்காங்க. ஹீரோவோட மூஞ்சி தொங்கி போயிருக்கு. ஜூனா உடனே, என்னப்பா பிசினஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கான்னு கிண்டல் பண்றா. லீ, காசு இல்லைல்ல, உங்களோட புது ப்ராடக்ட்டை கோல்டு பார்ட்னர்ஸ்க்கு எழுதி கொடுத்துருங்க, கான்ட்ராக்டை சைன் பண்ணுங்கன்னு ஒரு ஃபைலை காட்டுறான். ஹீரோ அப்படியே உட்காந்துருக்கவும், அப்ப காலில் விழலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா, அது கூட எங்களுக்கு ஓகே தான் சொல்றான். ஹீரோக்கு இப்ப வேற வழியே இல்லை, காலில் விழுந்துடலான்னு முடிவு பண்ணிட்டான் போல. அப்படியே மெதுவா எழுந்திருச்சு முட்டியை மடக்கிறான். அப்ப கரெக்டா ஹீரோயினோட டெஸ்க்கு கால் வருது. யாருன்னு தெரியல. உடனே அவ ஹீரோ கேபின்குள்ள வந்து, ஒரு நிமிஷம், பாட்டிமா ஃபோன் பண்ணாங்க, அவங்க உங்களை உடனே பார்க்கணுமா, உங்களை மட்டும் இல்ல கோல்டு பார்ட்னர்ஸ்ல உள்ளவங்க எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்றா. என்ன விஷயம்னு பார்த்தா அந்த பாட்டிமா ஹெர்மியாக்கே வந்துட்டாங்க. அவங்க எங்க போனாலும் பையனையும் கூடவே தான் கூட்டிட்டு வருவாங்க. பையனையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஹீரோ 2 பேரையும் அவனோட கேபினுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறான். அந்த பாட்டிமா ஹீரோ கிட்ட, நீ இவங்களுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்னு கேட்டுட்டு அவங்க அக்கௌண்ட் வச்சிருக்கிற பேங்குக்கு போன் பண்ணி உடனே அந்த காசை போட்டு விட சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இன்வெஸ்ட் பண்றதாவும் சொல்றாங்க. லீக்கும் ஜூனாக்கும் என்ன இதுன்னு ஒண்ணுமே புரியல. பாட்டிமா இருந்துட்டு, அதான் உங்க காசு கிடைச்சிருச்சுல, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, இந்த பக்கம் தலை காட்டவே கூடாது அப்படின்னு வெளியில போக சொல்றாங்க. 2 பேரும் வெளியில போயிட்டு, இது எப்படி நடந்துச்சு, அந்த பாட்டிமா எதுக்கு ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாங்க, என்ன எதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. உள்ள பாட்டிமா ஹீரோ கிட்ட, சாப்பிட்டியாப்பான்னு ரொம்ப பாசமா கேக்குறாங்க. நீங்க எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றீங்க, என்ன விஷயம்னு கேட்கும்போது அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கே கூட்டிட்டு போய் அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறந்து கொஞ்சம் வருஷம் ஆன உடனே ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாராம். இவங்க தனியாவே இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வச்சே பொழப்ப ஓட்டிடலான்னு பார்க்கும்போது இவங்களுக்கு விவரம் பார்த்தாம நிறைய பேர்கிட்ட காசு ஏமாந்துட்டாங்க. அப்ப இவங்களுக்கு பையன் வேற மனநிலை குறைபாடு உள்ள பையனா, அதனால பையனுக்கும் விஷத்தை கொடுத்து நம்மளும் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிடலான்னு முடிவு பண்ணி சூப்புல பூச்சி மருந்தை கலந்து அவங்க பையனை சாப்பிடுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அந்த பையன் சாப்பிடவே மாட்டேன்னு உட்காந்துருக்கான். அப்ப கடைக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக ஹீரோவோட அப்பா வராரு. அவர் பூச்சி மருந்தை பார்த்துட்டாரு. அவருக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்றது புரியுது. அந்த பாட்டிமா கிட்ட பார்சல் வாங்கிட்டு, நாளைக்கு எனக்கு ஒரு 50 பேருக்கு சாப்பாடு வேணும், ரெடி பண்ணி வச்சிருங்கன்னு சொல்றாரு. இவர் இப்படி சொல்லிட்டு போனதும் இவங்க இன்னைக்கு சாகிற முடிவை நாளைக்கு தள்ளி போடுவோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் 50 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஹீரோட அப்பா வந்து, இப்ப என்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்ல, ஆனா இன்னொன்னு இருக்குன்னு சொல்லி ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா ஹெர்மியா கூட ஒரு கான்ட்ராக்ட். அந்த பாட்டிமாக்கு சந்தோஷம் தாங்கல. எனக்காக எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு கேட்க, உங்க கடையில உள்ள சாப்பாடு என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க ரொம்ப நாள் இந்த கடையை நடத்தணும்னு நான் நினைக்கிறேன், என் பையன் வந்தானா அவனுக்கு ஃப்ரீயா சாப்பாடு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் அந்த பாட்டிமா சொல்லி, உன் அப்பா மட்டும் இல்லைன்னா நாங்க இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது, இன்னைக்கும் அந்த நாளை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு பயமா இருக்கும், அவர் தெய்வம் மாதிரி வந்து எங்களை காப்பாத்தினாரு, அதுக்காக அவருக்கு நாங்க இன்னைக்கு திருப்பி பண்ணிருக்கோம்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. ஹீரோ அமைதியா கேட்டுட்டே உட்காந்துருக்கான். அவன் கையை பிடிச்சி, நீயும் அப்பா மாதிரி பெரிய பிசினஸ் மேனா வரணும், நீ நல்லா வாழணும்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு அவனோட வீட்டுல பாட்டிமா ஹோட்டல் சாப்பாடை கையில வச்சுட்டு உட்காந்துட்டு, இவன் அம்மா இறந்தப்போ டாக்டர் கிட்ட இவனோட அப்பா முட்டாள்னு சொல்லியிருப்பான், அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு அவர் இவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்காருன்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவனோட பேரை சொல்லி கூப்பிட்டு அவன் அப்பா பக்கத்துல வந்து உட்கார்ற மாதிரி இருக்கு. நல்லா வளர்ந்துட்ட, இவ்வளோ பெரிய ஆளாயிட்ட அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, ஆனா நீங்க எனக்கு இன்னும் சின்ன வயசுல பார்த்த மாதிரியே தான் இருக்கீங்க, எனக்கு வயசாயிட்டே போகுது, நீங்க அதே மாதிரி தான் இருக்கீங்கன்னு சொல்றான். வாழ்க்கை ரொம்ப சின்னதுப்பா, நீ சந்தோஷமா இருக்கணும்லாம் சொல்ல, அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா அப்படின்னு இவன் ஏதோ சொல்ல வரும்போது பார்த்தா அவர் அங்க இல்ல. இதுவே இவனோட இமேஜினேஷன் தானே,
அப்பா நீங்க திரும்பவும் இதே மாதிரி வருவீங்களான்னு அழுகுறான். இன்னொரு பக்கம் கெமிக்கல் கலந்தவர் லீயை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவன் ஆபீஸ்க்கு வெளியில வெயிட் பண்ணிட்டே இருந்துட்டு அவன் வந்த உடனே தனியா கூட்டிட்டு போய் பேசுறாரு. என்னோட ஒய்ஃப்க்கு ரொம்ப முடியாம இருக்கு, அவளுக்கு சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணணும், இன்னைக்கே ரெடி பண்ணணும்னு சொல்றாரு. அது எப்படி இன்னைக்கே பண்ண முடியும்? நீ வேற சும்மா இருக்காம சூதாடி போலீஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்க, அதனால உன் அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்ப முடியல, கொஞ்ச நாள் போறேன்னு சொல்றான். கொஞ்ச நாளா? அதுக்குள்ள என் ஒய்ஃப் செத்து போயிருவா, இன்னைக்கே பண்ணணும் போது முடியாது, நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கொண்டு ரொம்ப அசால்ட்டா பேசுறான். இவருக்கு செம்மையா கோவம் ஆயிட்டு போலீஸ்க்கு போக போறேன்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எது போலீஸ்க்கு போவியா? நீ போய் சொன்னா அவங்க நம்பிடுவாங்களா? அந்த கேஸ் எல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, என் அப்பா அவரோட உயிரையே விலையா கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குறான். அவர் இப்போ ஒரு டிவைஸ்ல ஆடியோ பிளே பண்றாரு. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது இவர் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணலான்னு பாத்துருப்பாரா? அப்ப இந்த லீ இவனை காப்பாத்தினா நாமளும் தான் மாட்டுவோம், உன் ஒய்ஃப்க்கு ஆபரேஷன் பண்ண ஹெல்ப் பண்றேன், பிள்ளைங்களை ஃபாரின்ல படிக்க வைக்கிறேன்லாம் சொல்லி இருந்திருப்பானா? அதோட ஆடியோ காரோட பிளாக் பாக்ஸ்ல இருந்து இவருக்கு கிடைச்சுதான். அதை போட்டு காட்டவும் லீக்கு செம்ம கோவம். வேகமா அந்த ஆடியோவை வாங்கி கீழே போட்டு மிதிக்கிறான். ஆனா இவர் வேற காப்பி வச்சிருக்காமலா இருப்பாரு. நீ என்னோட குடும்ப பிரச்சனையை சரி பண்ணலன்னா போலீஸ்க்கு போயிடுவேன்னு மிரட்டுறாரு. அடுத்த நாள் ஆகுது, ஃபேக்டரியில காட்டுறாங்க. அந்த புது ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கான வேலை எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஹீரோயினும் அந்த ஃபேக்டரியில தான் இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிற பாட்டிமா இன்வெஸ்ட் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு என்னென்ன போயிட்டு இருக்குன்னு ரிப்போர்ட் அனுப்புறதுக்காக ஹீரோயின் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அவகிட்ட போய் நின்றுட்டு ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கியா, நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணிட்டு இன்னொரு கையை வச்சு ஹீரோயின் கையை பிடிக்கிறான். அவ எடுத்து விட ட்ரை பண்ணாலும் விடவே மாட்டேங்கிறான். ஒரு கண்ணாடி ஜன்னல் மாதிரி இருக்கு, இவங்க அதுக்கு இந்த பக்கம் தான் நின்றுட்டு இருக்காங்க. கீழே அவங்க கையை பிடிச்சிட்டு இருக்கிறது உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அந்த பாட்டிமா போன் எடுக்கல போல, என்ன லஞ்ச் டைமா இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் கண்ணாடி கிட்ட கையை தூக்குறான். அவ ஐயோ கையை விடுங்க அப்படின்னு கையை எடுத்துட்டு ஓடிட்டா. அப்புறம் வெளியில வந்ததும் எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு கேட்கிறா. என்ன நினைச்சா எனக்கு என்ன, என்னோட ஃபீலிங்ஸை நான் உங்ககிட்ட காட்ட தான் செய்வேன், எப்பதான் உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் வரும்னு அவளோட தலையை தடவி கொடுக்குறான். இந்த விஷயத்த இவ பாய் ஃப்ரெண்டோட அப்பா தூரமா நின்று பாக்குறாரு. இன்னொரு பக்கம் அந்த கெமிக்கல் கலந்தவருக்கு லீ ஒரு கட்டு காசை கொடுத்து உங்க ஒய்ஃப்க்கு கிட்னி தேடிட்டு இருக்கோம், கிடைச்சதும் சர்ஜரி பண்ணிடலான்னு சொல்றான். இது தேடிட்டு இருக்கீங்களா, என் ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் தான் அது கிடைக்கும், என்னை ஏமாத்தலான்னு மட்டும் பார்த்தா உடனே போலீஸ்க்கு போவேன்றாரு. இவனுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. என்ன போலீஸ்க்கு போவேன்னு மிரட்டுற, நான் யாருன்னு மறந்துட்டியா, இப்படியே பண்ணிட்டு இருந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஒழுங்கா இருந்துக்கோன்னு மிரட்டுறான். அங்க ஹீரோ அவன் இன்னும் ஃபேக்டரியில தான் சுத்திட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அப்பா அங்கதான் நின்று வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட கையில வச்சிருந்த பேப்பர்லாம் கீழே விழுந்துரும். இவனும் எடுத்து கொடுக்கலான்னு அமைதியா அவர் பின்னால போய் எடுக்கிறான். அவரும் கரெக்டா பேப்பர் எடுக்கிறதுக்காக குனிறாரு. ரெண்டு பேரும் பயங்கரமா மோதிக்கிட்டாங்க. மண்டை வீங்கிருச்சு. ஒரு பெஞ்சில் உட்காந்து ஒத்தனை கொடுத்துக்கிட்டு இது என்ன மண்டையா இல்ல கல்லா, இந்த மாதிரி வலிக்குதுன்னு பாய் ஃப்ரெண்டோட அப்பா சொல்ல, ஏன் மண்டை கல்லா, அப்போ உங்க மண்டை முடியெல்லாம் அரைச்சனால மூளை இல்லாம போயிடுச்சு போல அப்படின்னு இவனும் பேசுறான். இப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு பாய் ஃப்ரெண்டோட அப்பா ஒரு நிமிஷம் அமைதியா ஹீரோவே பார்த்துட்டு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கா அப்படின்னு டேரக்டாவே கேட்குறாரு. அவனும் ஆமா, ஆனா நான் என்னோட ஃபீலிங்ஸை அவகிட்ட காட்டிட்டே இருக்கேன், அவ தான் ஏத்துக்கவே மாட்டேங்கிறா. இன்னைக்கு கூட ஒரு டேட் மாதிரி இருக்கணும்னு தான் நான் அவளை ஃபேக்டரிக்கே கூட்டிட்டு வந்தேன், ஆனா அவ எப்ப பார்த்தாலும் வேலையை பத்தி தான் பேசுறா, இப்பவும் வேலை முடிச்சு உடனே ஃபர்ஸ்டே கிளம்பிட்டா, இந்த மாதிரி இருந்தா நான் என்னதான் பண்றதுன்னு புலம்புறான். இந்த விஷயத்த என்கிட்டவே சொல்றீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையான்னு கேட்கிறாரு. ஏன் ஒரு மாதிரி இருக்கணும், லவ் பண்றது ஒன்றும் வருத்தப்படக்கூடிய விஷயம் இல்லையேன்னு சொல்றான். இவன் இப்படி சொன்னதும் அவர் ஒரு மாதிரி அவனையே பார்த்துட்டு இருக்காரு. ஒருவேளை ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இந்த டயலாக சொல்லுவானோ என்னவோ, அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்க இவன் வயசானா எல்லாமே மாறிடும் போல, பாருங்க உங்க லேஸ் கலண்டுருக்குன்னு சொல்லிட்டு அவரோட சூலேஸை கட்டி விட்டுட்டு அங்கிருந்து போறான். அவன் நடந்து போறதை இவர் ஒரு மாதிரி பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. அன்னைக்கு நைட் ஆகுது, ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி ஒரு 3 பாக்கெட் நூடுல்ஸ் வாங்கிட்டு இப்பவே என்னோட வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறான். அவளும் நூடுல்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு போனா அங்க சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் வச்சிருக்கான். என்ன விஷயம்னு கேட்கும்போது இவங்க தயாரிச்சா அந்த புது ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஆகி வந்துருச்சான். அதை அவகிட்ட காட்டுறான். அவளுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றா. இவன் உடனே இந்த மாதிரி முக்கியமான நேரத்துல கூட நான் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன், காலையில எந்திரிக்கும் போது ஏதாவது நல்ல சாப்பாடா சாப்பிடும்போது நல்ல ஒரு பாட்டு கேட்கும்போது எல்லா நேரத்துலயுமே ஒருத்தரை நினைக்கிறது நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவளையே பாக்குறான். அவ நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு அப்படிலாம் தோணலன்னும் போது எனக்கு தெரியும், அதனால தான் நான் உனக்கு இன்னும் டைம் கொடுக்குறேன், உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் வரும், நான் உன் கூடவே தான் இருக்க போறேன், என்னை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் சின்ன வயசுல அவனோட அப்பா கூட மீன் பிடிக்கிறதுக்காக போவானா. அப்போ நூடுல்ஸும் எடுத்துட்டு போய் அங்க போய் சாப்பிடுவாங்க போல. நாம அதே மாதிரி இந்த வீக்கெண்ட்ல போவோமான்னு கேட்கறான். அடுத்த நாள் ஆகுது, ஹெர்மியால காட்டுறாங்க. கோல்டு பார்ட்னர்ஸ் ஹெர்மியால நிறைய பாண்ட் ஃபர்ஸ்டே வாங்கியிருப்பாங்களா, அப்படிதானே ஹீரோ ஹெர்மியாவுக்குள்ளே வந்திருப்பான். இப்போ ஹீரோவோட வேலையெல்லாம் லீ பார்க்கறதுனால லீ இன்னுமே ஹெர்மியால தான் சுத்திட்டு இருக்கான். இப்போ பாத்ரூம்ல ஹீரோ கை கழுவிட்டு இருக்கும்போது லீயும் அங்க வரான். ஹீரோவை பார்த்ததும் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான், ஆனா நீ உன்னோட உச்சத்தை தொட்டுட்ட, இதுக்கு மேல உனக்கு இறங்கு முகம் தான் அப்படின்னு சொல்றான். நான் பண்ணதுக்கு எனக்கு திருப்பி கிடைச்சிடுச்சு, அது மட்டும் இல்லாம எனக்கான பொறுப்பை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது என்னமோ இந்த வாட்டி
வாட்டி தப்பிச்சிட்ட, இன்னும் நிறைய இருக்கு. வாங்கின பாண்டுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கட்டணும்ல, ஒழுங்கா வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவுறான். இன்னைக்கு அந்த மீன் சிம்பிள் போட்ட வாட்சை தான் கட்டிட்டு வந்திருக்கான். கரெக்டா அதை ஹீரோவும் பார்த்துட்டான். பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப ஷாக்கு. லீ கையை பிடிச்சிட்டு, அப்ப அது நீ தானான்னு கேட்குறான். லீ என்ன வளர்றன்னு கையை எடுக்க, உன் ஃப்ரெண்டை சாகடிச்சது நீ தானா? அன்னைக்கு நைட் அந்த டிடெக்டிவ் மேல கார் ஏத்திட்டு காருக்குள்ள இருந்து இறங்கி வந்து அவர் உயிரோட இருக்காரான்னு பார்த்ததானே அப்படின்னு கேட்குறான். லீ எதுவுமே பேசல, ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கிறான். அவ்வளோ விஷயம் பண்ணிட்டு எப்படி நீ ஹீரோயின் கூடவே இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், சைக்கோவா மாறிட்டேன்னு சொல்றான். விட மாட்டேன்டா, உன்னை விடவே மாட்டேன், பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிட்டான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டோட அப்பா ஹெர்மியாக்கே வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அங்க உள்ள கேன்டீன்ல 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் இப்ப வந்ததுக்கு காரணமே ஹீரோயினை சேர்த்து வைக்கணும்ன்ற எண்ணத்துலதான் இப்ப அவகிட்ட டைரக்டாவே உனக்கு ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேக்குறாரு. அவ பதில் சொல்லவே மாட்டேங்கிறா. எனக்கு உன்னை 24 வருஷமா தெரியும், என் பையனை எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு உன்னையும் தெரியும், உனக்கு அவர் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அவ இப்பெல்லாம் பேசாதீங்க அங்கிள், நான் உங்க பையனை எப்படி போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றா. என் பையனுக்கு தான் உன்னை பார்க்குற உரிமை கிடையாது, அவன் தான் உன்னை பாதியிலே விட்டுட்டு போயிட்டான். என் பையன் அடிக்கடி ஒன்று சொல்லுவான் தெரியுமா, ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அதில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு, உன் மனசில் புதஞ்சிருக்கிற என்னோட பையனை அதுலேருந்து விட்டுருமான்னு சொல்கிறாரு. அவளுக்கு அழுகையாக வருது. என் பையனை விட ஹீரோ கொஞ்சம் அழகு கம்மி, மெச்சூரிட்டியும் கிடையாது, ஆனால் அவருக்கு ஒரு நல்ல மனசு இருக்கு. நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், உன்னோட நல்ல காலத்தை வீணாக்காத, உன் மனசுலேருந்து என் பையனை அனுப்பிடுன்னு சொல்கிறாரு. அவளுக்கு அழுகையாக வருது. என்னை மன்னிச்சிடுங்க அங்கிள்னு அழுகுறா. அவருக்குமே அழுக வந்துருச்சு. அன்னைக்கு நைட் ஆகுது. வேலை முடிஞ்சது ஹீரோவும் ஃப்ரெண்டும் லேடி டிடெக்டிவை பார்க்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. அவங்கள வெளியில கூப்பிட்டு, கொலைக்காரன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், போலீஸ் ஆண்டி நீங்க மட்டும் இதை கேட்டா ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க, மனசை திடப்படுத்திக்கோங்க அப்படி இப்படி பேசிட்டே இருக்கான். லீ பேர சொல்லவே மாட்டேங்கிறான். சீக்கிரம் சொல்லி தொலைடான்னு கேட்கும்போது லீ தான் சொல்லிட்டான். எதனால இப்படி சொல்ற, என்ன காரணம்னு கேட்கும்போது, நான் ஒரு வாட்ச் பத்தி சொன்னேன்ல, அந்த வாட்சை அவன் தான் போட்டிருக்கான்னு ரொம்ப கான்பிடண்டா சொல்றான். அந்த ஒரு வாட்சை வச்சு அவனை கொலைக்காரன்னு சொல்றான் அப்படித்தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மூஞ்ச செம்ம கான்பிடண்டா வச்சுக்கிட்டு ஆமான்னு சொல்றான். இவங்களுக்கு கடுப்பாகுது. நான் ஏற்கனவே 2-3 நாளா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கேன், அமைதியா வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க சொல்றது கேளுங்க போலீஸ் ஆண்டி அப்படின்னும் போது, டேய் நான் அவனை ஏற்கனவே கூப்பிட்டு விசாரிச்சிருக்கேன்டா, அவன் காரையும் செக் பண்ணியாச்சு, எதுவுமே கிடைக்கலன்னும் போது அவனை அரெஸ்ட் பண்ண முடியாதான்னு கேட்கறான். டேய் அடி வாங்காத, ஏற்கனவே உனக்கு அவனுக்கு பிரச்சனைன்னு எனக்கு தெரியும், எவிடன்ஸ் இல்லாம அவன் மேல பொய் பழி போடாத, ஏன் இப்படி சொல்றேன்னு காரணத்தை சொன்னாதான் என்னால் நம்ப முடியும்னு சொல்றாங்க. ஹீரோ அவங்க கையை எடுத்து இவன் நெஞ்சில வச்சுட்டு, எனக்குள்ள உங்க சீனியர் இருக்காரு அப்படின்னு சொல்றான். அவங்களுக்கு செம்ம கடுப்பு. அவன் கையை தட்டி விட்டுட்டு, உங்களை தானே உள்ள பிடிச்சி போட போறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு உள்ள போக, உங்க சீனியரை காரை வச்சு இடிச்சிட்டு அவர் இறந்துட்டாரா இல்லையான்னு வெளியில வந்து அவன் செக் பண்ணா அப்படின்னு கத்துறான். உடனே இவங்க நின்று திரும்பி பாக்குறாங்க. அந்த கெமிக்கல் கலந்த விஷயத்த பண்ணது லீ தான். எனக்குன்னு ஒரு ரகசியம் இருக்கு, அதனாலதான் என்னால எதையுமே சொல்ல முடியாது. அந்த ரகசியம் வெளியே வந்தா ஹீரோயின் என்னை விட்டு போயிருவா, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, அவனை திரும்ப விசாரிங்கன்னு சொல்றான். அங்க ஹீரோயின் அவ வீட்டுல பாய் ஃப்ரெண்டோட போட்டோவை கையில வச்சுட்டு, உன் மனசுல புதைச்சு வச்சிருக்கிற என்னோட பையனை விட்டுருமான்னு பாய் ஃப்ரெண்டோட அப்பா சொன்னதை யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. அவளுக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. நான் உன்னை விட்டுறவா, நீயும் நானும் சந்தோஷமா இருந்ததெல்லாம் விட்டுறவான்னு பாய் ஃப்ரெண்டோட போட்டோவை பார்த்து பேசிட்டு இருக்கா. அப்ப பரவாயில்ல விடுன்னு பாய் ஃப்ரெண்டோட வாய்ஸ் அவன் அவளுக்கு எதிர்த்தாப்புல உட்காந்து பேசுற மாதிரி அவளுக்கு தோணுது. நான் உன் கூட இருக்கிறனோ இல்லையோ, நீ எப்பவுமே நல்லா இருக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவ அழுதுட்டே, நான் இன்னும் ஏங்கிட்டு தான் இருக்கேன், ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு அழுவுறா. நீ இப்படியே எனக்காக ஏங்கிட்டு இருந்தனா நான் தான் வருத்தப்படுவேன், என்னோட ஆசை என்ன தெரியுமா, நீ சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான், அது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல அவ ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. இன்னொரு பக்கம் லீ, ஹீரோக்கு நம்ம மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு, அவனை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராசிக்யூட்டருக்கு போன் பண்ணி, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ற கோஆர்டினேட்டர் ஒருத்தரை நீங்க விசாரிக்கணும், அவர் காசை வாங்கிட்டு டோனர் டீடைல்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்றான். இப்ப அடுத்த நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வீக்கெண்ட் லீவு. இன்னைக்கு தான் ஹீரோவும் ஹீரோயினும் மீன் பிடிக்க போலான்னு பிளான் பண்ண நாள். 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுல கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோவை ஏத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டா போல. பார்த்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்புறா. அங்க ஹீரோவும் ரொம்ப குஷியா கிளம்பிட்டு இருக்கான். அப்பா அவனோட வீட்டுல காலிங் பெல் அடிக்குது. என்ன அதுக்குள்ள வந்துட்டாளான்னு போய் பார்த்தா வெளியில ஒரு டிடெக்டிவ் நின்றுட்டு இருக்காரு. என்ன விஷயம்னு கேட்கும்போது, நீங்க ஒரு நிமிஷம் ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்றாரு. அங்க ஹீரோயினுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா லீ. அவளை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கான். அவளும் வந்து என்னன்னு கேட்கும்போது, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கிறேன், நம்ம ஃப்ரெண்ட் இறந்து கொஞ்சம் மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள உனக்கு ஹீரோ மேல எப்படி ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு கேட்கறான். அதை எதுக்கு இப்ப கேட்கிறேன்னும் போது, ஃபர்ஸ்ட் எல்லாம் உனக்கு அவனை பிடிக்காது தானே, திடீர்னு எப்படி பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்கறான். ஒருத்தரை பிடிக்கிறதுக்கு காரணம் எல்லாம் தேவையில்லைன்னும் போது, எனக்கு அந்த காரணம் தெரியும், நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பாரு, உனக்கு எல்லாமே புரியும்னு சொல்றான். இவளும் ஒரு டாக்ஸி பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டா. உள்ள ஹீரோவை உட்கார வச்சு கோஆர்டினேட்டருக்கு காசு கொடுத்து டோனர் பத்தின விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு ஒரு டிடெக்டிவ்
டிடெக்டிவ் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ஹீரோயின் உள்ள வந்து ஹீரோ உட்காந்துருக்கிறத பார்த்துட்டா அந்நேரம் அந்த டிடெக்டிவ் ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டோட பேரை சொல்லி உங்களுக்கு ஹார்ட் கொடுத்தவரை பத்தி ரகசியமா விசாரிச்சிருக்கீங்க எதுக்குன்னு கேக்குறாரு. இது ஹீரோயினோட காதலையும் விழுந்துடுச்சு. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. ஹீரோயின் ஹீரோவை ஏத்துக்கிற மாதிரி போற நேரம் இப்படி ஒரு விஷயம் நடந்துடுச்சு. ஹீரோயின் ஹீரோவை ஏத்துக்கிறாளா இல்லையான்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ஸ்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.